ஹலோ எவ்ரிவன். ஸோ லைஃப் அஸ் இல்லத்தரசியில் நானும் ஆதனும் நான் பிகினிங்கில் சொல்லியிருந்ததுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு குட்டி ப்ளே டேட் தான் போகலான்னு இருக்கோம். ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்க்கலாமா? ஸோ நான் ரீசெண்ட் டைமில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த டாப்பில் ஒன்று தான் இது. ஸோ இந்த டாப் தான் போட்டு கிளம்பிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக நான் ஆதனை குளிப்பாட்டணும், எப்படியும் நான் பேண்ட்லாம் வந்து நனைஞ்சிடும்னு சொல்லிட்டு ட்ராக் பேண்ட்டோட தான் இருந்தேன். பட் நான் வீடியோ அதோடவே எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நான் கிளம்பும் போது தான் பேண்ட் மாற்றிட்டு கிளம்பிட்டேன். ஸோ ஆதனை வந்து இப்படி கூட்டிகிட்டு இங்கே வந்தாச்சு. யூஸ்வலாக பார்க் அங்கே எங்கேயா போகலான்னு நினச்சேன். நான் வந்து கொஞ்சம் ஒரு 4 o'clock முன்னாடி கிட்ட நான் கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து. சரி இந்த டைமில் போனாலும் வெயிலாக இருக்கும், சரி பார்க்குக்கு வேணால் இங்கே எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயும் அங்கே இருக்கிற அதே விஷயங்கள் தான் இருக்கும். அங்கேயும் குழந்தைங்க நிறைய வருவாங்க. இப்போ ஆதனும் வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவான். அண்ட் ஆதன் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய குழந்தைங்களோட அவன் பார்த்து இன்ட்ராக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு அப்போயே நான் டிசைட் பண்ணிட்டேன். யூஸ்வலாக வந்து இனிமேல் வந்து அவனை முடிஞ்ச அளவுக்கு பார்க்குக்கு இந்த மாதிரி எங்கேயா குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் நான் டிசைட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டும் வந்துட்டேன். ஸோ யூஸ்வலாக அவர் போனார்னா ஒரு கொஞ்ச நேரம் ஆகும். அங்கே வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவனோட ஃப்ளோவில் அவன் பாட்டு விளையாடுவான். ஸோ அதே மாதிரி தான் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour செஷன் தான் புக் பண்ணேன். ஸோ அவன் எப்படி கோஆப்ரேட் பண்ணுறான்னு பார்த்துட்டு டைம் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அவன் கொஞ்சம் நேரம் கழித்து அவன் ஃப்ளோவில் இருந்தான். அவன் பாட்டுக்கு நல்லாவே அங்கே செட் ஆகிட்டான். எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தான். நல்லா குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணான். இந்த ஸ்லைடெல்லாம் ஃபஸ்ட்டு பயந்தான், அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப அது பிடிச்சிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்பவே டயர்டாகிட்டான். அண்ட் இதில் பர்டிகுலராக அவனுக்கு பிடிச்சதுன்னு சொன்னோன்னா யூனிகார்ன் தான். அந்த யூனிகார்ன் தான் நிறைய தடவை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஏன்னா அதுதான் வந்து அவனுக்கு என்னன்னு தெரில, அது ரொம்பவே பிடிச்சது. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு செம்ம டயர்டாக இருந்துச்சு, அவனுக்கும் தூக்கம் வந்துடுச்சு. வந்து நான் காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.